Praise the Lord Jesus Christ. Encourage by Holy Spirit in the series கேசுக்கு நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். என்னோடு கூட எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவன், நம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவ மூலியமா நம் தேவனுக்கு, நம் பிதாவுக்கு என்னவா தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா அவர் நம்ம ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினால கிறிஸ்துவுக்குள்ள நம்மள ஆசீர்வச்சிருக்காராம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியானவரோட அபிஷேகம், ஆவியானவர் வழிநடத்தல், ஸ்பிரிச்சுவல் வித எல்லா வித பிளெஸிங்ஸ், ஆவியனுக்குரிய விஷயங்கள் பார்க்கறச்சே வேதம் வாசிக்கிறது, ஜபிக்கிறது, ஆவின் கனிகள், ஆவின் வரங்கள், எல்லா வித நன்மைகள், தேவனை அறிகிற அறிவு, இது எல்லாமே. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு. உங்களுக்கு பூமிக்குரிய காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் சிலதெல்லாம் இது இல்ல, அது இருக்கு, இது அதெல்லாம் அநித்தியமானவைகள். நித்தியமான விஷயத்தின் மூலியமா நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. சோ உங்களுக்குள்ள எப்பெல்லாம் குறை வருதோ, சத்ருவான உங்களை எப்பெல்லாம் கில்ட்ல தள்ளுறானோ, எனக்கு இந்த நன்மை இல்லை, இது அல்ல, அது இல்லைங்கிறச்சே, இல்ல நீங்க ஆவிக்கு ஒரு விஷயத்துல வளர முடியல, நீங்க சோர்ந்து போய் ஊழியம் செய்ய முடியல, ஒழுங்கா ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, ஆவின் கனிகளை அன்பு காமிக்க முடியல அப்படிலாம் நினைக்கிறச்சே, ஆவின் வரங்கள்லாம் இல்லைங்கச்சு, ஆவியான ஒரு அபிஷேகம் இல்லைங்கச்சு, நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி சத்ருக்கு எதிராக நீங்க அறிக்கையிடலாம். எப்படின்னாக்க, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னோட பிதாவுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை சகலவித ஆவிக்குரிய சகலவித உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வச்சிருக்கான்னு சொல்லுங்க. உன்னதங்களில் இருக்கிற சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கான்னு விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களோட கூட இருக்கார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமா ஆவிக்குரிய சகல நன்மைகள்னாலும் தேவநாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்படும்படி அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவர் தினமும் அதிகப்படுத்தி கொண்டே போவார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். இதுக்கு முன்னாடி என் சாட்சி இதுல நான் சொல்லணும் இல்லையா, என் வாழ்க்கையில நடந்தது. எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆவியானவர் அபிஷேகம் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல எனக்கு அந்நிய பாஷை இன்னும் வரல. அப்போ நான் சில பேர் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி கிடைக்கும், எங்க கிடைக்கும், லைக் சர்ச்சில் கிடைக்குமா, இல்லை வீட்டில் இருக்கச்சு நான் ஜெபம் பண்ணிச்சு கிடைக்குமா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் பல வாட்டி ஆவியானவரே உங்களை வேதனைப்படுத்தி இந்த காரியத்தை மன்னிச்சிருங்க எனக்கு ஆவியான உணர்த்துறாரு. அன்னைக்கு நான் ஜீசஸ் காலேஜ் போயிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு அந்நிய பாஷை வரும் அப்படின்னு அந்த ப்ரேயர் போது ஆண்டவர் உணர்த்துறாரு. கீழே சாப்பில் போய் ப்ரே பண்ணிட்டு வரச்சு. நான் அப்படியா அப்படின்லாம் யோசிச்சுட்டு போறேன். அதே மாதிரி விசுவாசிச்சேன். அவர் எனக்கு சொல்லிட்டார்ல, ஏன்னா அது மேலான நன்மை. இதுல போட்டிருக்க தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அதுல அது ஒரு ஆசீர்வாதம், அந்நிய பாஷை வரும், ஜபம் அப்படிங்கிறது. அப்போ அந்த அபிஷேகம் அன்னைக்கு எனக்கு கிடைச்சது, அந்நிய பாஷத்தின் வரம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தினார், அவர் வார்த்தையினால நிரப்பினார் வல்லமையா. இப்ப பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்காரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்போ நான் சோர்ந்து போயிருச்சு, எனக்கு கிடைக்கலைங்கிறச்சு, ஆவியானவர் தான் நினைப்பு விட்டார், அவர் தான் அதை கொடுக்குறாரு. அப்ப பிதா எனக்கு அது கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கார். பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக சகலவித ஆவிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்களா அவர் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கார். அதனால பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, நீங்க இல்லைன்னு ஃபீல் பண்றச்சு, இல்லப்பா இந்த வசனத்தை வச்சு அறிக்கிடுங்க, நீங்க சொல்லியிருக்கீங்களே எனக்கு உண்டு அப்படின்னு கில்ட்டுக்குள்ள போகாம, ஏதாவது பாவம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது தூரம் இருந்ததுன்னா அந்த பாவத்தை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இந்த வசனத்தை அறிக்கிட்டு பாருங்க. ஆவிக்குரிய ஒவ்வொரு நன்மைகளா நீங்க ருசிக்கிறது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவநாமம் மகிமைப்படும். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பலப்படுத்துகிற தகப்பனே உமக்கு நன்றி. ஆவியானவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனே உமது நாமம் ஸ்தோத்தரிக்கப்படும்படியாக நீர் எங்களுக்கு அருளில் செய்வதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அநித்தியமானவைகளை நாங்க நாடலப்பா, நித்தியமானதை தேடுறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நன்மைகளான தேவ ஜனங்களை நிரப்பி உம்முடைய ராஜ்யை கட்டுகிற பணியிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையான நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் உயர்த்துவீராக. சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக தப்பக்கனே. கிறிஸ்துவுக்குள்ளாக நிரப்புவதற்காக நன்றி. ஆவியானவர் உதவி செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.